இப்ப அடுத்ததாக பார்த்தா ஆதவ் அர்ஜுனா தாவேகால வந்து இணைந்து அவங்க ஒரு பிளான் போட்டு கொடுத்து அதுலதான் வந்து விஜய் செயல்பட போறாரு அப்படின்னு சொல்லி நேத்திக்கு பிரதானமா சில முக்கியமான சேனல்கள்லாம் பிரேக்கிங் நியூஸாவே வந்துச்சு. ஸோ நம்ம இது குறித்து முன்னாடி ஏற்கனவே பேசியிருந்தோம். விசிகால வந்து விலக போறாரு அப்படிங்கிறப்ப நீங்க சொன்னீங்க ஒருவேளை அங்க போனார் அப்படின்னா அங்கேயே நிறைய பஞ்சாயத்தெல்லாம் இருக்கேப்பா அப்படின்னு. பட் இப்போ இந்த மாதிரி சில செய்திகள்லாம் வந்திருக்கு. எப்படி பாக்குறீங்க? இப்போ தமிழ் நிறம் ஆபீஸ் இருக்கு. ம். நான் ஒரு பேட்டி கொடுக்கறதுக்காக வர்றேன். வந்தா பேட்டி கொடுக்க வருகிறேன் அப்படின்றது தானே அங்க இது. ஆமா. தமிழ் நிறத்தில் இணைய வருகிறேன்னு சொல்லுவோமா? இல்ல. நீ ஸ்ட்ராட்டஜிஸ்ட், வாய்ஸ் ஆஃப் காமனார், சாரி வாய்ஸ் ஆஃப் Voice of- மாமனார், Okay. வாய்ஸ் ஆஃப் மாமனார் அப்படின்ற ஒரு நிறுவனத்தை வச்சிருக்கிறாரு. வாய்ஸ் ஆஃப் மாமனார் நிறுவனத்திலிருந்து நீ ஸ்ட்ராட்டஜி பண்றதாக சொல்லிக்கிறீங்க. என்ன ஸ்ட்ராட்டஜி? கூட்டத்தை கூட்டுவது எப்படி, ஆள் திரட்டுவது எப்படி, ஷேர் போடுவது எப்படி, மேடை போடுவது எப்படி, எங்க பேனர் கட்டணும், எப்படி கட்டணும், அலங்காரம் பண்றது எப்படி, க்ரௌடு மேனேஜ் பண்றது எப்படி, இது எல்லாத்துக்கும் பேர் என்னன்னா ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பேரு. இந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டை வந்து நிறைய பேர் பண்றாங்க, இன்ஸ்டாகிராம்ல இருக்கிறாங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க. அப்படியான ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட். ஒரு ஈவெண்ட் மேனேஜ் பண்றவருக்கு என்ன கொடுக்கலாம்? ப்ராஜெக்ட் கொடுக்கலாம், ப்ராஜெக்ட் கொடுக்கலாம். அதுக்காக அவரை நம்ம வீட்டிலேயே ஒருத்தரா தத்தெடுத்துக்கணும்னு அவசியம் இருக்கா? இல்லை. அப்போ விஜயனுடைய அரசியல் புரிதல் எந்த அளவுக்கு இருக்கிறது அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு வாய்ஸ் ஆஃப் மாமனார்ன்ற நிறுவனத்தை வைத்திருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட். அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை கட்சியிலேயே சேர்த்துக்கிட்டு வேலை பார்க்குறாரு அப்படின்னா, ஏற்கனவே இதை வந்து இதே தவறு ஏற்கனவே விசிகால நடந்தது. கட்சிக்கு உதவுவார் அப்படின்ற அடிப்படையில் விசிகால கட்சியில் பொறுப்பு கொடுக்கப்பட்டது. திரும்ப இன்றைக்கு கூட வருத்தம் தெரிவிச்சிருக்கிறாரு, அவர் எங்களோட சேர்ந்து பணியாற்ற முடியாது, வருத்தம் தான் அப்படின்னு. வருத்தம் இருந்தாலும் கூட வெளியிலிருந்து வரக்கூடிய விமர்சனம் என்ன? ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை கட்சிக்குள்ள பொறுப்பு கொடுத்து சேர்த்தது அப்படின்றது எவ்வளவு பெரிய ஒரு சிக்கலை உருவாக்கும் அப்படின்றதுக்கு விசிகால நடந்ததை பார்த்துருக்கோம். அது தெரிஞ்சும் நீங்க கட்சிக்குள்ள சேர்க்க போறீங்க அப்படின்னா, அந்த டிசாஸ்டர் உருவாக்குனதே நீங்க தான், அல்லது அந்த டிசாஸ்டர் உருவாக்குனதுக்கு காரணமே உங்களுடைய கள்ளக்கூட்டு தான் அப்படின்றது எக்ஸ்போஸ் ஆகுது.